ஆகார் பாலைவனத்தில் ஒரு நீரூற்று. தன் வசம் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் தன்னை உணர்ந்தாள் ஆகார். தன் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவள் தன் இளம் மகள் இஸ்மவேலுடன் பேயர் ஷபா என்னும் கொழுத்தும் கடும் பாலைவனத்தில் தஞ்சம் புகுந்தாள். அவளிடம் ஒரு சிறிய அப்பமும் ஒரு தோல் பையில் கொஞ்சமாக தண்ணீரும் மட்டுமே இருந்தது. பாலைவன வெப்பத்தில் தண்ணீர்தான் உயிர். ஆனால் அவளிடமிருந்த அந்த உயிர்த்துளி மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. சீக்கிரத்திலேயே அந்த பையிலிருந்த கடைசிச் சொட்டு தண்ணீரையும் தன் மகனின் வாயில் ஊற்றினாள். தண்ணீர் முடிந்துவிட்டது. சூரியனோ இரக்கமின்றி கொளுத்தியது. ஆகாரின் கண்களுக்கு அந்த பாலைவனம் ஒரு மிகப்பெரிய பாழ் நிலமாக தெரிந்தது. ஆகார் மனமுடைந்து போனாள். அந்த மணலையும் வெப்பத்தையும் பார்த்தபோது அவளுக்கு எந்த நம்பிக்கையும் தெரியவில்லை. தன் மகன் துடிப்பதைக் காண சகிக்காமல் ஒரு சிறு புதரின் நிழலில் அவனை படுக்க வைத்துவிட்டு சுமார் 100 அடி தூரம் தள்ளிச் சென்றாள். அங்கே அமர்ந்து அவள் கதறி அழுதாள். தாகத்தினால் மட்டும் அவள் அழவில்லை, தான் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்ததால் அழுதாள். தப்பிப்பதற்கான வழியை தேடி அவள் எங்கு பார்த்தாலும் வெறும் மணல் மட்டுமே தெரிந்தது. அவளுடைய மனதிற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற எண்ணமே மேலோங்கியிருந்தது. அவள் அழுது கொண்டிருந்தபோது அந்த வெப்பத்தை பிளந்து கொண்டு ஒரு குரல் கேட்டது. அது இறைவனின் குரல். அவர் மிக எளிமையான ஒரு கேள்வியை கேட்டார். ஆகாரே, உனக்கு என்ன நேரிட்டது? பயப்படாலை. தேவன் அந்த சிறுவன் அழுவதை கேட்டார் என்றும் அவனுக்காக ஒரு பெரிய எதிர்காலத்தை திட்டமிட்டிருக்கிறார் என்றும் அவளுக்கு நினைவூற்றினாள். தேவன் அவளுக்கு வெறும் ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் சொல்லவில்லை, அவளுடைய பார்வையையே மாற்றினார். இந்த கதையின் மிக அற்புதமான பகுதி அடுத்து வருகிறது. வேதாகமம் சொல்கிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். திடீரென்று ஆகார் நிமிர்ந்து பார்த்தாள். சற்று தொலைவிலேயே குளிர்ந்த நன்னீர் நிறைந்த ஒரு கிணறு இருந்தது. இதில் உள்ள ரகசியம் என்னவென்றால், அந்த கிணறு ஏதோ மந்திரத்தால் திடீரென்று அங்கே தோன்றியதல்ல. அது ஆரம்பத்திலிருந்தே அங்கேயேதான் இருந்தது. ஆகார் பயத்தினாலும் துக்கத்தினாலும் பிழைப்போமா என்ற தவிப்பினாலும் திகைத்திருந்ததால் அவளுக்கு முன்னாலேயே இருந்த தண்ணீரை அவளால் பார்க்க முடியவில்லை. அவளது பதற்றம் ஒரு பார்வையற்ற தன்மையை உருவாக்கியிருந்தது. எப்போது அவள் பயத்தை கைவிட்டு தேவனின் குரலுக்கு செவிசாய்த்தாலோ அப்போது அவளது கண்களை மறைத்திருந்த திரை விலகியது. ஆகார் கிணற்றை நோக்கி ஓடி தன் பையை நிரப்பி தன் மகனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். அவர்கள் பிழைத்தது மட்டுமல்லாமல் செழிப்பாக வாழ்ந்தார்கள். அவளுடைய மகன் ஒரு வலிமையான தலைவனாக வளர்ந்தான். மிகவும் தனிமையான பாலைவனத்தில் கூட தான் ஒருபோதும் தனிமையில் இல்லை என்பதை ஆகார் உணர்ந்தாள். நமக்கான பாடம். ஆகாரின் கதை ஒரு ஆச்சரியமான மாற்றத்துடன் முடிகிறது. தனக்கு எதிர்காலமே இல்லாத ஒரு அடிமைப் பெண் என்று நினைத்து கொண்டுதான் அவள் அந்த பாலைவனத்திற்குள் சென்றாள். ஆனால் அங்கிருந்து திரும்பும்போது ஒரு தெளிவான தரிசனத்தோடும் இறைவனின் வாக்குறுதியோடும் ஒரு புது மனிதனாக வெளியேறினாள். கடவுள் உங்கள் கண்களை திறக்கும்போது உங்கள் சூழ்நிலை உடனடியாக மாறாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் செழித்து வளர்வதற்கான உங்கள் திறன் மாறுகிறது. ஒரு பாலைவனத்தில் கூட ஒரு நீரூற்று வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இறைவனை தேடும்போது மட்டுமே அது நம் கண்களுக்கு புலப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட அடுத்தடுத்த புதிய வீடியோக்களை தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.